ஹாய் கைஸ் வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ் அண்ட் சீரிஸை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நம்ம அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே டேடி படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஈபிஎஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 3 பார்த்தீங்கன்னா ஜேர்னி மேக் ஏ விஷ் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கொரியன் ஃபேண்டசி சீரிஸாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா சீரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சீரிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த சீரிஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லசாரஸ் இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு சீரிஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட்டாக இருக்காரு. ஸோ அவரோட அப்பா வந்து ரீசெண்ட் டைமில் இறந்து போயிடறாரு. ஸோ அவங்க அப்பா எப்படி இறந்து போனான்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிக்கும் போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஒரு சீரிஸ் வந்து ட்ராவல் ஆகி போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரிஸ் தான். ஒரு சின்னதாக சீக்கிரமாக முடிக்கக்கூடிய எபிசோடில் 6 எபிசோடில் முடிக்கிற மாதிரி தான் நம்ம காட்டியிருக்காங்க அந்த சீசனில். உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஹாரரான ஒரு சீரிஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் டெக்வர் சொல்லக்கூடிய ஒரு காமெடி கேட்டகரியான சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அக்டோபர் 8 அப்போ நம்ம அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டான மூவி தான். ஸோ இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் ஷெட்டில் ஓனராக இருப்பாங்க. ஸோ ஆப்போனெண்ட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மென்னாக இருப்பார் மெக்கானிக்ஸ். இவங்களுக்கு இடையில வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கேட்டகரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்ஸ் ரெக்வயர்ட் மூவியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேரோ த அசாசின் இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 அப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எபிசோட் விட்டுருக்காங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா சீரிஸோட ஒரு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய அசன்ஸ்லாம் போய் சண்டை போட்டு அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸில் வேறு லெவலில் ட்ரைலர்ஸ் நான் பார்த்தேன். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ண இந்த சீரிஸ் வந்து அக்டோபர் 8 பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த உமன் இன் கேபின் 10. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மூவி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது போர் காசு வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷிப்புக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஸரியஸான லைஃப் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அங்கே ஷிப்பில் இருக்கிறவங்க அதை பற்றி சொல்கிறாங்க. பட் யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்க எப்படி அந்த விஷயத்த சொல்லி எல்லாரும் நம்ப வச்சாங்களா இந்த வரோரியாக இருக்கும். உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துறேன் அக்டோபர் 10 அப்போ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஹாரிஸ் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 அப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான மூவி தான் நான் சொல்வேன். இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்காக நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்தே ஆகணும் இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் யார் இன்னும் ட்ரான் மூவிஸ் பார்க்கலையோ ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பரான மூவியாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரோன் மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதான் தேர்டான பாட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை பார்த்து நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாஷிங் த மெஷின். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 அப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷ் மூவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இந்த படத்தோட மூவி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து ரெஸ்கெல்லாம் வந்துட்டு வராரு. ஸோ அவர் ஒரு ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரியல் லைஃப்பில் அப்படியே நம்ம ஸ்டோரியாக எடுத்துன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்லியிருந்தேன் அந்த மூவி பற்றி. உண்மையாக படம் தியேட்டரில் வந்து எப்படி இது பார்த்தா தான் தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்த்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஃபால்ட். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 நம்ம பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மை ஃபால்ட் பார்த்துருப்பேன். யுவர் ஃபால்ட் பார்த்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட தேர்ட் பார்ட் தான் அவர் ஃபால்ட். ஸோ இதான் லாஸ்ட் பார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து செம்ம ஹிட் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2 எடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்ட் வந்தது தெரியாது. ஸோ இப்போ பார்ட் 3 ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பரான படம் தான் அவர் ஃபால்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது 18+ சீன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் தனியாகவே இந்த படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷி வாக் இன் டார்க்னஸ் சொல்லக்கூடிய இந்த மூவி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 பார்த்தீங்கன்னா பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் டிஃப்ரெண்ட்டான மூவியாக தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரிஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் தான் இருக்கும். ஒரு சீரியல் கில்லர் இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 90s டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கொலை தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணாரோ அவர் எப்படி இது பண்ணாருன்னு சொல்லி தான் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒன் ஆஃப் த பயங்கரமான சீரிஸாக தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விச்சர் சீசன் 4 ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபர் 30 நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் நம்ம வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் வந்து என்ட்ரி கேமிலியன் பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸில் இருக்க மாட்டார். இந்த சீரிஸில் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீரிஸாக தான் இருக்கும். சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 வந்து என்ட்ரிக்கு வந்துருப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இந்த சீரிஸ் அந்த மிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் சீசன் 4 எப்படின்னு தெரியல. நம்ம என்ட்ரி கேமிலியில் இருக்க மாட்டார். மேபி இந்த சீரிஸ் வந்து நல்லா தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த சூப்பரான சீரிஸாக இது விச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ் அண்ட் சீரிஸ்.
சீரிஸ் ஒரு சில மூவிஸ் அண்ட் சீரிஸ் தமிழ்ல வரும். ஒரு சில மூவிஸ் சீரிஸ் அண்ட் தமிழ்ல வராது. இங்கிலீஷ்ல மட்டும் தான் வரும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம இந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல எல்லாமே என்ஜாய் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அண்ட் சீரிஸா நான் எடுத்து லிஸ்ட்ல போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம கேட்டா இன்னும் நிறைய இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நான் அதெல்லாம் எடுக்கல. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டா இருக்கக்கூடிய சீரிஸ் அண்ட் மூவிஸ் மட்டும் தான் எடுத்து லிஸ்ட்ல போட சொன்னேன். இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு போயிடுங்க. ஸோ சீ யூ சூன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.